திருப்பத்தூரில் அங்காளம்மன் கோயிலுக்கு சென்ற இஸ்லாமிய பெண்ணை குடும்பத்தினரே தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் உள்ள நேரு தெருவை சேர்ந்தவர்கள் ஃபாரூக் ஷாகிரா தம்பதி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ஷாகிரா தனது பெண் தோழியான வேண்டமாணி என்பவருடன் அருகே உள்ள மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்றுள்ளார். இதனை அறிந்த ஷாகிராவின் தாய், அண்ணன், அண்ணி ஆகியோர் சேர்ந்து ஷாகிராவின் கணவர் ஃபாரூக்கை அடித்ததாக கூறப்படுகிறது. கோயிலுக்கு சென்று ஷாகிரா வீடு திரும்ப அவரை கோயிலுக்கு அழைத்துச் சென்ற தோழி வேண்டாமணியையும் அடித்து உதைத்துள்ளனர். இதனை ஷாகிரா தடுக்க முயன்றபோது அவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அத்தோடு அவரது காதில் அணிந்திருந்த கம்மல், கழுத்தில் அணிந்திருந்த செயின் ஆகியவற்றையும் பறித்து சென்றுள்ளனர். காது பிடிச்சி இழுத்து இந்த கம்மலும் செயினும் ஒரே மட்டும் பிடிச்சி இழுத்து சத ரத்தத்தோடு அப்படியே ஜாக்கெட்டுக்குள்ளே கம்மலும் செயின் ரெண்டுமே. உறவினர்கள் தாக்கியதால் காயமடைந்த ஷாகிரா இது குறித்து நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஷாகிரா, எப்போதும் நான் எங்கு சென்றாலும் அவர்களிடம் அனுமதி வாங்கிக் கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று அடிமைப்படுத்துவதாக வேதனையுடன் தெரிவித்தார். கோயிலுக்கு கூட்டு போனதால அவங்களை கேட்காம நாங்க எங்கேயும் போக கூடாதுன்றாங்க. எங்க எங்கேயாச்சும் போனா எங்க பர்மிஷனோட போங்க. வீட்டை விட்டு வெளியே போனாக்கா அவங்க எங்க அம்மா கிட்டயும் எங்க அண்ணன் கிட்டயும் பர்மிஷன் கேட்டது நாங்க வெளியே போனோம்.